சங்கரா எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு. போ. என்னப்பா இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்க்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேற்றுக்கு நாடகத்துக்கு நல்ல வசூலா இருந்ததே. எங்கக்கா வசூலாச்சு? கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா அக்கா இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துடணும்க்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேளு. ஆமா என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் 8 ஆனா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாப்பா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணா. என்னங்க தம்பி என்னமோ சொல்றான், அதை கேளுங்க. சரிதான் அக்கா. வா 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 உட்காரு. என்ன அக்கா உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிற சொல்லுவா. அம்மாடி ரூபாயா? அது 200. நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன். இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும், தியேட்டருக்காரருக்கு நீங்க பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாத்தா. போகட்டும். ஐயோ என்னத்தான் இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். சங்கரா 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 சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முன்னு. நீ உட்காந்துருக்க? 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? அது நம்ம பக்கத்து கடைக்காரன் கேட்டான் அவன்கிட்ட. என்கிட்ட கோச்சு என்னங்க பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100, அப்ப 300 இருக்கு. 300ஐயும் 3 மாலை கட்டி படங்களுக்கு போட்டு. மாலை போடா. என்னத்தான் அது என்னது? செவந்தி பூ. ஐயோ பூ இல்லைங்க, அது மொட்டு. சாயங்காலம் பிரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னத்தான் அது? செவந்தி பூ மொட்டு. இன்னைக்கு பிள்ளையார் கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி நீ போ. முடியாதத்தான், முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அம்மா, ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து கொடுக்க போனேன். அத பூங்கிறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. கொண்டா. அத்தான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூடவா கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன 20 கூட கிடைக்கும். அத்தான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படி எடுத்துடுவேன் தெரியுமா? நல்லதுதான். அத்தான் எடுத்துருவேன். தம்பி தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது? இதே புது தினத்து பூ மாலை. பூ மாலையா? அத்தான், இந்த மாலைக்காகத்தான் நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு. அந்த மாலையை தியேட்டருக்கார கழுத்துல போட்டுடு. வரத்தான். இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு. வர்றேன் வர்றேன். பணத்தோட அருமை தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க. என்ன போய் அதை சரி பண்ணு. என்ன அப்படி கோச்சுக்கிறீங்க? 200 ரூபாய் அவன் கேட்டான், பூ மொட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. கோச்சுக்காத அந்தமா. ஐயோ, நமக்கு இப்படி கோவம் வரப்படாத. அவன் செலவு பண்ணிடுவானே, அதுக்கா. செலவழிச்சா என்ன? நம்ம தவிர யார் கொடுப்பா? கோவிச்சுக்காதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாரு, கொஞ்சம் சந்தோஷம். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும், கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது.